வேலூர் மாவட்டமா இருந்து இப்ப தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற கவிஞர் சுபுத்திராணி அவர்கள் வந்து நிறைய கவிதைகள் தொகுப்பு எழுதியிருக்காரு. கவிஞர் சுபுத்திராணி அவர்கள் வந்து தமிழ்நாடுலையும் இந்தியா முழுக்கவே அவருடைய இலக்கிய வாசக வட்டத்தில் அனைவரும் வாய்ந்தவர் தான். அவர் வந்து ராணிப்பேட்டையில மாவட்டம் லாலாப்பேட்டையில தமிழ் ஆசிரியர் படிக்கிறார். கவிதையுடைய இலக்கணமா அவருக்கு ஏகப்பட்ட இலக்கணத்துல கவிதையை அவர் எழுதியிருக்காரு. மேடையில் அவர் கவி பாடலும் அந்த காத்தலமான அந்த குரலை கேட்டா நம்மளுக்கே ஒரு எழுச்சி வரும். அந்த மாதிரி எழுச்சி மிக ஒரு கவிதையுடைய படைப்பு ஒரு கவிதை மட்டும் இப்ப பேசுறோம். உடல் விடை அப்படின்னு ஒரு தலைப்புல அவங்க எழுதியிருக்காங்க. நீர்வள ஆம்பல்னு ஒரு கவிதை தொகுப்புல உடல் விடை அப்படின்றதுல அவங்க எழுதுறாங்க. என் பூக்களை பறித்தீர்கள், கிளைகளை முழுத்தீர்கள், பருத்த தண்டினை அறம் கொண்டு அழித்தீர்கள், வேரை வேரோடு தோண்டி எடுத்து அடையாளம் அழித்தீர்கள், என் இடத்தை மண் கொண்டு நிரப்பினீர்கள், என்ன செய்வீர்கள், நிலமெல்லாம் பரவிருக்கும் என் உடல் விதையை அப்படி எழுதுறாரு. இந்த கவிதை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். தலைப்பு உடல் விதை. என் பூக்களை பறித்தீர்கள், கிளைகளை முழுத்தீர்கள், பருத்த தண்டினை அறம் கொண்டு அழித்தீர்கள், வேரை வேரோடு தோண்டி எடுத்து அடையாளம் அழித்தீர்கள், என் இடத்தை மண் கொண்டு நிரப்பினீர்கள், என்ன செய்வீர்கள், நிலமெல்லாம் பரவி இருக்கும் என் உடல் விதையை அப்படின்னு அவர் எழுதுறாரு. இது வந்து பல கோணங்களை நம்மள கவனத்தை கொண்டு போகுது. ஒரு நிமிஷம் நான் அமைதியாயிட்டேன். ஒவ்வொரு கவிதையும் படிச்சுட்டதும் அந்த கவிதை சார்ந்த ஏதாவது ஒரு மொழி நம்ம பேசணும். இந்த கவிதை பேச வருதுன்றதை நம்ம பேசணும். இந்த கவிதை சமூகத்தை பேசுது, இயற்கையை பேசுது, ஒடுக்குமுறையை பேசுது, அதிகார வர்க்கத்தை பேசுது. அந்த எல்லா அதிகாரமும் எந்தவித அதிர்வினை எதிர்வினை ஆற்றினாலும் கண்டிப்பாக என்னுடைய எழுத்துக்களையோ பேச்சுக்களையோ ஒரு விதை என்றுமே அடக்குமுறைக்கு எதிராகவும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டே இருக்கின்ற கவிதையை எவ்வளவு தொலைநோக்கோட அவங்க எழுதிக்கிறாங்க. நான் அந்த கவிதையை நான் குறிப்பிட்ட சொல்றேன்.